விடுதலை வேணும், எல்லா பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியது நன்றி செலுத்துதல், ஆண்டவரை போற்றுதல். என்ன ஃபாதர் சொல்றீங்க? இப்போ கடன் தொல்லையில் இருக்கிறீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த நொடி வரைக்கும் என்னை காப்பாத்திருக்கீங்களேப்பா நன்றி, பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துறீங்களே நன்றி, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. அப்ப கடன் பிரச்சனை பத்தி சொல்ல வேண்டாமா? ஏமா அவருக்கு தெரியாதா? நீங்க கடன்ல இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாதா? நம்ம என்ன தவறிடுறோம்னா துதிக்க தவறி விடுகிறோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஆண்டவர் நம்ம துதிக்கிறதே இல்லை. ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறது இல்லை. பிரேயர் அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்க்குறேன், சில பேர்லாம் ஜபிக்கும் போது பார்க்குறேன், அப்படியே எடுத்த உடனே ஆண்டவரே இவரை ஆசீர்வதி, இவருக்கு இதை கொடுத்துரும், அதை கொடுக்கும், இதை கொடு. நான் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும், போற்றணும். நன்றி சொல்லணும், போற்றணும். இதுதான் ஃபர்ஸ்ட். நன்றி சொல்லாம போற்றாம ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்காதீங்க. ஏன் போற்றணும்? அதுக்கு தான் இந்த செய்தி. நான் சொல்ல போற செய்தி இருக்கிறது வந்து 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். ஓகே, 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். சும்மா கையில் வச்சுக்க, நீங்க பைபிள் வச்சிருங்க, நீங்க அப்புறமா வாசிங்களேன். ஏன்னா சில பேர் இப்போ கைத்தட்டி நீங்க பாட போறீங்க, அது உங்களுக்கு உங்களால முடியாமல் போயிடும். நீங்க கீழே வச்சிருங்க. நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எடுத்து வச்சுட்டேன். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். சரியா? நீங்க பாடல் ஆரம்பிங்க தம்பி, நான் இடையில சொல்றேன். ஆண்டவரை துதிக்க போறோம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அற்புதமான செய்தி ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு. விடுதலை வேணுமா? ஆண்டவரை துதிக்கணும். பார்த்தீங்களா? நோயிலிருந்து விடுதலை ஆண்டவரை துதிக்கணும். சும்மா இருந்தா பத்தாது. ஏன் துதிக்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு நான் பதில் இப்ப பைபிள்ல இருந்து சொல்ல போறேன். ஓகே தம்பி. Alleluia, Alleluia, Alleluia. உற்சாகம் குறையவே கூடாது. கை தட்டணும். நல்ல உற்சாகமா எளிமையான வரிகள் தான், நீங்க வாங்கி பாடலாம். சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சு பாடுங்க. உற்சாகமா பாடுங்க. ஆண்டவரை பார்த்துக்கிட்டே பாடுங்க. நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரை போற்ற வந்திருக்கிறேன். என் பிரச்சனை அவருக்கு தெரியும், அதை பத்தி நான் ஒரி பண்ண, அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் அவரை ஆராதிக்க போறேன். Alleluia, 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 Alleluia. வாயை திறந்து எல்லாரும் Alleluia. சத்தம் பத்தல, வயிறார மனசார பாடுங்க. சாதாரண செய்தி சொல்லல. நான் 2 குறிப்பேடு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி அவர் பாடின அந்த செய்தி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் ஆராதித்தனர், சங்கிலிகள் அருந்ததுன்னு பாடினார் இல்லையா? இது வந்து திருத்துதர் பணி 16வது அதிகாரத்துல இருக்கு. அன்பானவர்களே நல்லா கவனிங்களேன். திருத்துதர் பணி 16வது அதிகாரத்துல பவுலும் சீலாசும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க அந்த நகரத்துக்கு போயிருப்பாங்க. அந்த நகரத்துல குறி சொல்லுகிற பேய் பிடித்த ஒரு பெண் இருப்பா. அந்த பொண்ணு என்ன, அந்த பெண்ணை என்ன பிடிச்சிருக்கும்? குறி சொல்லுகிற பேய். பாருங்க, குறி சொல்றதெல்லாம் இப்ப பேய் தான் பிடிச்சுதான் குறி சொல்றாங்க இல்லையா? குறி சொல்லுகிற பேய். அதை வச்சு அவன் சம்பாதிக்கிறான். அந்த பெண்ணை வச்சு அவன் என்ன பண்றான்? சம்பாதிக்கிறான் இல்லையா? நிறைய பேர் அவங்க போறாங்க.
ஏன்னா அங்க போனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது? குறி சொல்லுது. இன்னைக்கு நமக்கு அப்படி அங்க போனா அவங்க குறி சொன்னாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஓட ரெடியா இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் குறி சொல்றதெல்லாம் தப்பா பயன்படுத்துறாங்க. எனவே அது கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துடலாம். சோ குறி சொல்லுகிற பேய் பிடித்த ஒரு பெண். பவுல் பாக்குறாரு, ஐயோ அந்த பெண்ணு அடிமைப்பட்டிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த பேயை அடித்து விரட்டி விடுகிறார். பேய் விரட்டிட்டாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த மக்கள்? அவன் சம்பாதிக்கிறான், அந்த பொண்ணை வச்சுதான் சம்பாதிச்சான். இனிமே காசு கிடைக்காது. என்ன பண்ணிட்டான்? ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டி வந்துட்டான். ஏய் இவங்க 2 பேரும் இந்த ஊர்ல குழப்பத்தை பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா மக்களுக்கும் அதானே, குறி சொல்றது போயிடுச்சே, அவ கரெக்டா சொல்லியிருப்பாளே, குறி சொல்லியிருப்பாளே. நம்ம மக்களுக்கு எல்லாம் ஒரே கவலை. அதனால எல்லாரும் போய் சேர்ந்து போய் 2 பேரையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த கும்பல் அடிச்சு பாத்துருக்கீங்களா? கூட்டத்துல சேர்ந்து அடிப்பாங்கல்ல, பாத்துருக்கீங்களா? எப்படி அடிப்பாங்கம்மா? அப்பதான் வீரம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். தனியா அடிக்கிறத விட கூட்டத்தில் அடிக்கும் போதுதான் வீரம் கொஞ்சம் ஜாஸ்தியா, நல்லா ஏறி ஏறி மிதிப்பானுங்க. நல்லா அடி குத்து குத்துன்னு குத்துவாங்க இல்லையா? அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எங்க? ஒரு நீதிபதி. பிரியமானவர்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கொடுமையான சூழல். அவங்க நற்செய்தி அறிவிச்சாங்க, பேய் பிடித்திருந்த ஒரு பெண்ணை விடுவிச்சாங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கலையாங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு தெரியுமா? அவர்கள் இருவரையும் உருட்டு கட்டையால் அடிக்கும்படி தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? ஏற்கனவே என்ன பண்ணி கூட்டு வந்திருக்கிறாங்க? அடிச்சு ரத்தம் எல்லாம் ஊத்துது இல்லையா? அடிச்சுதான் கூட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? உருட்டு கட்டையால் அடிக்க சொல்றாங்க. பிரியமானவர்களே, அவங்க எப்படி வெறி பிடிச்சு அடிச்சிருப்பாங்கல்ல? கட்டையால் அடிச்சா என்ன ஆகும்? பிராக்சர், கைகால் உடைஞ்சிருக்கும் இல்லையா? எவ்வளவு ரத்தம் வீங்கி இருக்கும். எவ்வளவு கொடுமையா அடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அடிச்சிட்டாங்களா? அவர்களை உட்சிறையில் தள்ளினார்கள். என்ன சிறை? அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் உட்சிறை? உட்சிறை சாதாரண இடம் இல்ல, இருட்டு மட்டும் இல்லம்மா. நான் அந்த சிறையை பார்த்திருக்கிறேன். நீங்க உள்ள போனீங்கன்னா அது நல்லா ஒரு மலையை கொடைஞ்சு எடுத்திருப்பாங்க. அப்படி உள்ள போயிடும். அங்க இருட்டா இருக்கும். அந்த இடத்துல ஒரு பள்ளம் நோண்டி இருப்பாங்க. ஒரு பெரிய பள்ளம். அது ஒரு 30 அடி இருக்கும் ஆழம். அதுக்குள்ள கயிறு கட்டி இறக்கிடுவாங்க. அதோட இல்ல, அந்த இடத்துல ஒரு திண்ணை இருக்கும். எங்க? அந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில 2 குழி. காலை எடுத்து அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்க. அந்த திண்ணை இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பாறையின் திண்டு இருக்கும். அதனால நிமிந்துலாம் நிக்க முடியாது. கால் அப்படி உள்ள விட்டாச்சுல குழிக்குள்ள, இப்படிதான் நிக்கணும். மேல இடிக்கும் பாறை. நிமிந்து நிக்க முடியாது. காலை மடக்கி உட்காரவும் முடியாது. ஏன்னா கால் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு? பாறைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனா காலை உருவலாம். அந்த பாறையில இருந்து காலை உருவ முடியும். அவங்க உருவ கூடாதுன்றதுக்கு தான் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. புரியுதா? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கொடுமையான விஷயம். ஏற்கனவே அடிச்சு துன்புறுத்தி உருட்டு கட்டையால் அடிச்சிருக்காங்க. கை கால்லாம் வீங்கி இருக்கும், பிராக்சர் ஆயிருக்கும். எனக்கு பிராக்சர் ஆயிருக்கு, 3 இடத்துல எனக்கு பிராக்சர் ஆயிருக்கு. பிராக்சர் ஆனோன்னு வீங்கணும், காலையே கீழே வைக்க முடியாது. எவ்வளவு வேதனை இருக்கும்ல, கொடுமையான வேதனை. அதுக்குள்ள உட்சிறை. உட்சிறையில இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இரவு நேரத்துல கடும் குளிர் இருக்கும். ஆடையெல்லாம் உரிச்சிருவாங்க. கடும் குளிர் இரவு நேரத்துல. பகல்ல வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். பகல்ல வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும், இரவுல கடும் குளிர். உடம்புல ரத்தம், கை கால் உடைஞ்சிருக்கு, வீக்கம். 2 காலையும் குழிக்குள்ள விட்டுருக்காங்க. நிமிர்ந்து நிற்க முடியாது, காலை மடக்கி உட்காரவும் முடியாது. இப்படி நிக்கணும். நம்ம நல்ல உடம்பு நிலையில தானே இருக்கோம். யாராவது அப்படி ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்க. நல்ல உடல்நிலையில இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்க. நிக்க முடியுமா? அன்பானவர்களே, என்னால there is something that goes beyond our comprehension சொல்லுவாங்க. that we cannot understand this. இதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. எப்படிங்க அவங்க இந்த மாதிரி சூழல்ல தான் அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரை சபிச்சிருப்போம் இல்லையா? இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு? இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? என்ன மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? அப்படி இப்படிலாம் நம்ம பேசியிருப்போம். ஆனா அவங்க அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க?
வெளியில இருக்கிற சிறை கைதிகள்லாம் கேட்கிறாங்க இவங்க பாடுறத, துதிச்சு பாடுறாங்க, ஆண்டவரை ஆராதிச்சு பாடுறாங்க. இப்ப பாடலாமா நம்ம அதே அதே வரிகள் தம்பி? இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த வேதனையோட அவங்க பாடினாங்க. நமக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய வேதனை இல்ல, ஆனா நம்ம இப்ப ஆராதிச்சு பாடுவோம் ஆண்டவரை. சரியா? எஸ், வெரி குட். கைகளை தட்டி அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதித்தனர். சங்கிலி அருந்து கட்டுக்கள் உடைந்து விடுதலை ஆனாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. வானகதூதன் அவங்க ஆராதிச்சு பாடினாங்க இல்லையா? நம்ம ஆராய்ச்சி ஆண்டவரை பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சு தெரியுமா? நிலநடுக்கம் ஏற்பட்டது. இப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும் பாருங்களேன். ஏன் நிலநடுக்கம் வரணும்? ஏனென்றால் அது உட்சிறை, அங்க பள்ளம் இருக்கு, அவங்க கால் பாறையில மாட்டிக்கிட்டு இருக்கு. நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகும்? நிலநடுக்கம் ஏற்பட்டது, பாறைகள் இரண்டாய் பிளந்தன. ஓகேவா? நம்பர் 1. நம்பர் 2, சங்கிலிகள் அருந்தன. நம்பர் 3, சிறைச்சாலை கதவுகள் தானாய் விடுதலை. கட்டு, யாரெல்லாம் கட்டுகளோட வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் இல்லையா? யாரெல்லாம் பிரச்சனையோட வந்திருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியும். அவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய கட்டு, என்னுடைய பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட மட்டும் இப்ப சொல்லுங்க. நம்ம துதிக்க தான் போறோம். இதான் ஆண்டவரே கட்டு இல்லையா? இதுதான் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்லணும்? ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், அவ்வளவுதான் இல்லையா? இப்ப பாடலாம் அந்த பாட்டை. இப்ப பாருங்க, அவங்க ஆண்டவரை ஆராதிச்சாங்க. அவங்க வலியை பத்தி யோசிக்கல, வேதனையை யோசிக்கல, கை கால் உடைஞ்சதை யோசிக்கல. அவங்க யாரை மட்டும் ஆராதிக்கணும்னு யோசிச்சாங்க? நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக கூடி இருக்கிறோம். நீங்க கட்டுகளை பத்தி யோசிக்காதீங்க, சங்கிலிகளை பத்தி யோசிக்காதீங்க இல்லையா? வலி வேதனைகளை குறித்து யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறது மட்டும் யோசிங்க. எஸ் எஸ், கைகளை தட்டி எல்லாரும். முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கின்றோம். திருப்பாதம் பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சு? எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. வெளியில இந்த சிறை கைதிகள் இருக்கானுங்கல்ல, ஜெயில் திறந்த உடனே மத்தவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? ஓடிட்டானுங்க. அங்க இருக்கிற சிறை காலர் பார்த்தோம், ஐயோ அவ்வளவுதான், நம்மளே செத்துட்டா விட்டுருவானுங்களா, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுடுவானுங்கன்னு சொல்லி கத்தி உருவி வெட்டிக்கு போறாரு. பவுல் கூப்பிடுறாரு, உனக்கு தீங்கொன்றும் செய்யாதே, நாங்க ஓடல. பாத்தீங்களா? பாறை உடைஞ்சிருச்சு, சங்கிலிகள் அறுந்துருச்சு, சிறை கதவு திறந்துருச்சு, ஆனாலும் அவங்க ஓடல. ஏன் தெரியுமா? அவர் இருக்கும்போது நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது தெரியுமா? உரோமையர் 8:31. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் உரோமையர் 8:31. ரொம்ப ஃபேமஸான வசனம், அடிக்கடி நான் அதை சொல்லிப்பேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? வாசிக்கிறீங்களா?
இல்ல இதுல போடுங்க. 8:31பா. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது பில்லி சூனியம் வேலை செய்யுமா? மந்திரம் வேலை செய்யுமா? அவ்வளவுதான் பிரியமானவர்களே. இவரை பிடிச்சுக்கோங்களேன், இவரை பிடிச்சுக்கோங்க. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? அவ்வளவுதான். அவங்க ஓடல, என்ன பண்ண முடியும்? என் கூட யார் இருக்கிறா? என் ஆண்டவர் இருக்கிறார். முழந்தால் படிடுங்க எல்லாம். பிரியமானவர்கள், இந்த வசனத்தை மறக்காதீங்க. யாராவது சொல்றாங்க, ஐயோ அவங்க உனக்கு எதிராக இப்படி சதித்திட்டம் தீட்டுறாங்க, உனக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க, அவ்வளவுதான், உன்னை அழிக்க போறாங்க, உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம அவங்களை எதிர்த்து தப்பா கூட பேச வேண்டாம், அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க இந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? யார் என்னை என்ன செய்ய முடியும்? இன்னொரு வசனம் இருக்கு, ஆண்டவர் என் பக்கம் இருக்க அற்ப மனிதர்கள் என்னை என்ன செய்ய முடியும்? வசனம் டக்குன்னு வர மாட்டேங்குது. திருப்பாடல் நினைக்கிறேன். திருப்பாடல் நம்ம டக்குன்னு பார்த்து சொல்ற பாருங்க. பிசாசு வேலை செய்யறான், வசனத்தை வரவிடாம பண்றான். ஆனா வசனம் ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் என் பக்கம் இருக்க அற்ப மனிதர்கள் என்னை என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? முடியுமா? அதனால மறந்துடாதீங்க. எந்த மனுஷனும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. யார் நம்ம பக்கம் இருக்கிறா? இதை மறந்துடாதீங்க. சரியா? ஓகே பிரியமானவர்களே, கண்களை மூடுங்களேன், இதயத்துல கை வைங்க. நான் ஒரு செய்தி சொல்றேன், அப்படி நம்ம ஒரு பாடல் மட்டும் பாடுவோம். ஒரு பாடல் மட்டும் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். கண்களை மூடுங்க எல்லாரும். தாய்ப்போல தேற்றி பாடலாமா? கண்களை மூடுங்க எல்லாரும். நான் சொல்ல போற செய்தி அப்படியே நீங்க தியானம் பண்ணுங்களேன். 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். நான் சொல்ல போற செய்தி, ஒரு மிகப்பெரிய போர் இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறது. அதுல யோசபாத் என்பவன் அரசன். ஜெகஷபாத்னு இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல யோசபாத். ஒரு மிகப்பெரிய போர். அவனுக்கு எதிராக 3 படை வருகிறது. மோவாபியர், அம்மோனியர், மெயோனியர். 3 படை, முப்படை. அவனால் இந்த போர்ல ஜெயிக்க முடியாது. அவனால் இந்த போர்ல ஜெயிக்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ நிச்சயமா தோத்துருவ, உன்னால ஜெயிக்க முடியாது. அப்ப அவன் என்ன செய்யறான் தெரியுமா? முதலில் அவன் ஆண்டவரிடம் செல்கிறான். அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படி சொல்கிறான். பிரியமானவர்களை, கண்களை தருங்களேன். போருக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போகணும். போருக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டு போகணும். ஏன்னா காலையில போர் ஆரம்பிச்சதுன்னா எப்ப முடியுதுன்னு யாருக்குமே, சில சமயம் சாயங்காலம் நைட் வரைக்கும் போயிடும் போர். அப்போ ஒரு நாள் முழுவதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, போருக்கு போகும்போது காலையில நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நம்ம போருக்கு போக போறோம், யாரும் சாப்பிடாம ஜெபம் பண்ணுங்க. வாவ்! போருக்கு போனா சாப்பிட்டுட்டு போனோம். ஆனா இவர் அப்படியே உல்டாவா மாத்தி என்ன சொல்றாரு? சாப்பிடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? போருக்கு போகும்போது வலிமையான படை வீரர்களை முன்னாடி நிறுத்துவாங்க. ஃப்ரண்ட் லைன் சொல்லுவாங்க. வாரோட ஃப்ரண்ட் லைன் ஞாபகம் இருக்கா? தாவீது ராஜா அங்க ஒருத்தனை நிறுத்தி கொள்ளுவாரு. எஸ், உரியா இல்லையா? அது பேருக்கு ஃப்ரண்ட் லைன் சொல்லுவாங்க. உக்கிரமா நடக்கும் போர் அந்த இடத்துல. அதனால அங்க யாரை நிறுத்த வைப்பாங்கன்னா, நல்ல பெரிய வீரர்களையும் வலிமை வாய்ந்தவர்களையும் அங்க நிறுத்துவாங்க. யோசபாத் யாரை நிறுத்தினார் தெரியுமா? பாடகர் குழு. நம்ம கொயரை யோசிச்சு பாருங்களேன். பாடகர் குழுவை நிறுத்துறாரு. என்னங்க சொல்றீங்க? பாடகர் குழு நிறுத்துறாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் யோசபாத்த எப்படி பார்த்திருப்பாங்க? பைத்தியக்காரன், சண்டை போட போறோம், சாப்பிட வேணான்ட்டான். சண்டை போட போறோம், முன்னாடி வலிமையான வீரர்களை நிறுத்தணும். யாரை நிறுத்தி இருக்கிறான்? பாடகர் குழுவை நிறுத்தி இருக்கிறான்.
பாடகர் குழுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? எல்லாரும் ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். போறது எதுக்கு? போருக்கு போகும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். கத்தி சுத்துறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்ல. ஆனா இவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க? ஆண்டவரை துதிக்க பாடல் பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க. சண்டை போனா கொண்டு வருவாங்க. முப்படை நிக்குது இல்லையா? அப்போ ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் 2 குறிப்பேடு 20:12. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். நான் எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு, இதை நம்மளும் சொல்லுவோம். ஆனா அவர் இப்படி சொல்லல. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? என்ன செய்ய போறோம்னு தெரியல. ஆனா என் கண்ணு யார பாக்குது? உங்களை மட்டும்தான் ஆண்டவரே பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடல. போர் எங்கே நடக்குமோ அந்த போர் நடக்கிற இடத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். எதிரியை எதிர்த்து நடந்து போறாங்க. நடந்து போறாங்க. முன்னாடி போறது யாரு? பாடகர் குழு. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே போறாங்க? துதிச்சுக்கிட்டே போறாங்க. ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்க யாருமே காலையில இருந்து, பிரியமானவர்களே, அதனாலதான் சொல்லுவேன் எபேசியர் 3:20, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அவங்க யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியே நடந்து போறாங்க. அங்க படை வீரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே யாருக்குமே தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கண்கள், அடிக்கடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. நேத்து நான் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா என் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன. அடிக்கடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 3 படை வந்துச்சுல, அவர்களே ஒருவர் மற்றவரை தாக்கி மாண்டு போனார்கள். அதான் ஆண்டவர் இல்லையா? தாம் பிள்ளைங்க சாப்பிடல, அன்னைக்கு பயப்படல, ஆண்டவருக்கு மட்டும்தான் பயந்தாங்க. அவங்க ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே போனாங்க. குடும்பத்துல சண்டையா? இனிமேலு குடும்பத்துல பிரச்சனையா? மனைவி கணவர் பேச மாட்டேங்கிறார், முட்டி போட்டு ஆண்டவரை துதிங்க. பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, வேதனையா இருக்கு, முட்டி போட்டு ஆண்டவரை துதிங்க இல்லையா? கடன் தொல்லை, வியாபாரத்துல ஏமாற்றம், பெரிய பிரச்சனை, குடும்ப பாரத்தினால திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்ல, கணவன் மனைவி சேர்ந்து துதிங்க ஆண்டவரை. ஆண்டவரை ஆராதிங்க. குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு கூட கேட்க வேண்டாம். என்ன பண்ணுங்க? ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்துல கை வைங்க. கண்களை ஆண்டவரை மட்டும் பாருங்க. தாய் போல தேற்றுகிற தேவனை நோக்கி நம்ம ஆராதிச்சு இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். இதயத்துல கை வச்சு ஆண்டவரை மட்டும் பாருங்க. உங்க பாரம் சுமையெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க எந்த பாரத்தோடு வந்தீங்களோ, எந்த சுமையோட வந்தீங்களோ, நீங்க போக மாட்டீங்க. நீங்க போக மாட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே? ஆண்டவர் நமக்கு வழியை கொடுப்பார். எல்லாம் இயேசுவை மட்டும் பாருங்க. எதை பத்தி யோசிக்க வேண்டாம். என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிராக யார் வர முடியும்? எல்லாரும் 2 கைகளையும் உயர்த்தி எல்லாரும் உங்க சொந்த வார்த்தைகள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? சத்தமா வாயை திறந்து ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். ஆரம்பிங்க. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க ஆண்டவரை. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம்,
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். வாயார எல்லாரும் சத்தம் பத்தல பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிக்க சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாம துதிங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை போற்றுகிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சொந்த வார்த்தைகள்ல சொல்லுங்க. உங்க சொந்த வார்த்தைகள். யாரும் கேட்க மாட்டாங்க. நான் என் அப்பா கிட்ட பேசுறோம், அப்பாவை ஆராதிக்கிறோம், அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம், அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம். வாயை மூட வேண்டாம். சாத்தான் வாயை திறக்க விட மாட்டான் பிரியமானவர்களே. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க, வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிங்க, வாயை திறந்து ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு உதடு, ஒரு நாவு கூட அசையாம இருக்க கூடாது. இயேசுவோட பேரே ஜெபந்தான், இயேசுடைய பேரே ஜெபந்தான். யெஷுவா அப்படினாவே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு அர்த்தம். இயேசுவேன்னு சொல்றதே ஆராதனை தான். இயேசுவே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை காப்பாற்றுகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன்னு அர்த்தம். இயேசுவே உம்மை போற்றுகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. நேரத்தை வீணடிக்காம துதிங்க பிரியமானவர்களே. மனசார எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. எதை பற்றி யோசிக்காம துதிங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. எதையும் கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. உமக்கு தெரியும்பா. எனக்கு ஒரு திட்டம் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அது நல்வாழ்வுக்கான திட்டம்ப்பா. எனக்கு கேடு விளைவிக்கிற திட்டம் இல்லப்பா. உம்முடைய திட்டம் பெருசு. என் வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. நான் தான் என் பாவத்தால இழந்துட்டேன். இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதம் பெரியது, உம்முடைய திட்டம் பெரியது. ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இரண்டு கைகளை உயர்த்தி எங்களை மிகவும் அதிகமாய் அன்பு செய்கிற அன்பு கடவுளே, உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது. எங்களை விடுதலை செய்வதற்காக நீர் காத்திருக்கிறீர். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறீர், நீர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குறுதிகளை நீர் காலம் தாழ்த்துவதில்லை அப்பா. நாங்கள் மனம் மாறாததால் தான் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குறுதிகளை நாங்கள் பெற முடியவில்லை, அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற முடியவில்லை. நான் கண்ணீர் சிந்துவது கூட நான் மனம் மாறாததால் தான். நீர் காலம் தாழ்த்துகிற கடவுள் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய நேரத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தக்க நேரத்தில் கொடுக்கிற கடவுள் நீங்க தான் அப்பா. ஆனா நாங்க மனம் மாறாததாலதான் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல ஆண்டவரே. இன்று நீங்க விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறீங்க அப்பா. நாங்க மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இனிமே எந்த பிரச்சனைனாலும் அப்பா நாங்க அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. நீர் விடுவிக்கிற தேவன் என்பதை நாங்கள் மனதில் வைத்து உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாக நாங்கள் சாட்சியுள்ள மக்களாக வாழ அருள் தாரும். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. கரங்களை உயர்த்தி பாடி இருவரிடமாய் வருகின்ற வரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எழுந்து நின்று அன்னை மரியாள் பாடல் பாடுவோம்.